மேலை நாகரிகங்கள் செம்பு காலத்தில் கால் வைப்பதற்கு முன்பே இரும்பு காலத்தில் இருந்தவர்கள் தமிழர்கள். இரும்பை உலகிற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள், குறிப்பாக சேரர்கள். சேரர்களின் பூழி நாடாகிய கொங்கு பகுதியில் ராட் அயர்ன் எனப்படும் தேன் இரும்பு இயற்கையாகவே அதிக அளவில் இருந்ததே அதற்கு காரணம். மலைநாடாகிய கர்கா நாட்டை பிறப்பிடமாக கொண்ட சேரர்கள் ஆதிகாலம் தொட்டே ஆயுதங்களுடன் வாழ்ந்தவர்கள். பின்னர் அவற்றை இரும்பினால் உருவாக்கத் தொடங்கினர். இரும்பை கையாள்வதிலும் உருக்குவதிலும் அதிக வெப்பத்தை உருவாக்குவதிலும் அதற்கான ஆலைகள் அமைப்பதிலும் படிப்படியாக தேர்ச்சி பெற்றார்கள் சேரர்கள். கிமு 1600க்கும் பழமையான இரும்பை உருக்காலைகள் கொங்கு பகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. எகிப்தில் கண்டெடுக்கப்பட்ட கிமு 2600 வருடங்கள் பழமையான இரும்பு ஆயுதங்கள் மற்றும் துருக்கியில் கண்டெடுக்கப்பட்ட இரும்பு வாள்களின் ரசாயன பண்புகள் சேரர்களின் பூழி நாட்டில் உள்ள கஞ்சமலை பகுதியின் இரும்பை ஒத்துள்ளன. சேரர்களின் பூழி நாட்டை சேர்ந்த மயிலாடும்பாறையில் கிமு 2200க்கும் பழமையான இரும்பு ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கீழடியிலும் ஆதிச்சநல்லூரிலும் அதற்கும் பழமையான சிவகலையிலும் இரும்பு ஆயுதங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கொங்கு பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட மிக பழமையான சேரர்களின் நாணயங்களில் போர் கருவிகளின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சங்க இலக்கியங்களில் 40க்கும் அதிகமான இரும்பு போர் கருவிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பூழி நாட்டில் இருந்த சுண்ணாம்பின் அளவை பொறுத்து இரும்பின் தரம் மாறுவதை கண்டறிந்த சேரர்கள் இரும்பிற்கு கடினத்தையும் வலிமையையும் கொடுப்பது அதில் அடங்கியுள்ள கரிமத்தின் அளவு என்பதையும் அதை சுண்ணாம்பின் மூலம் கூட்டவும் குறைக்கவும் செய்யும் அறிவியலையும் படிப்படியாக கற்றறிந்தனர். ஆயுதமான வில்லும் அம்பும் பொறிக்கப்பட்டது சேரர்களின் கொடி. இந்திய நிலப்பரப்பு முழுவதையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த மௌரிய பேரரசால் தமிழ்நாட்டிற்குள் நுழைய முடியாமல் பின்வாங்கிய காரணம் சத்திய புத்திரர்கள் என்று அழைக்கப்பட்ட கொங்கு பகுதிகளில் ஆட்சி செய்த சேரர்களின் பெண் வழியினரான மலையமான் திருமுடிக்காரி, ஆதன் வல்வில் ஓரி, அதியமான் நெடுமான் அஞ்சி போன்ற குறுநில மன்னர்கள் வைத்திருந்த எஃகு ஆயுத குவியல்களே காரணம் என்றால் மிகையாகாது. வல்வில் ஆதன் ஓரியின் முழுவதும் எக்கினால் செய்யப்பட்ட கூர்மையான அம்பு 10 காட்டு விலங்குகளை கடந்து செல்லும் தன்மையுடையது என்று சங்க இலக்கியங்கள் தெரிவிக்கின்றன. அக்காலகட்டங்களில் மேலை நாகரிகங்கள் செம்பு வெண்கல கலவையிலான போர் கருவிகளையே உபயோகித்திருந்தனர். அவர்கள் பூமியில் விழுந்த விண்கற்களில் இருந்த இரும்பையே முதலில் கண்டறிந்தனர். மேலும் இரும்பை உருக்கிரும்பாகவும் எக்கிரும்பாகவும் மாற்ற தேவையான கரிமத்தின் அளவு முறைகளை மேலை நாகரிகங்கள் அறிந்திருக்கவில்லை. சேரர்களின் பூழி நாட்டை சேர்ந்த கொடுமணலில் கிமு 600க்கும் பழமையான இரும்பை உருக்கி எக்காக மாற்றிய சக்தி வாய்ந்த உலைகளும் கடினமான கூர்மையான எஃகு ஆயுதங்களும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கிபி 5ஆம் நூற்றாண்டுக்கு பின்னர் தமிழகத்திலிருந்து சிரியாவிற்கு கொண்டு செல்லப்பட்ட அதி கூர்மையான மற்றும் கடினமான உலக புகழ்பெற்ற டமாஸ்கஸ் எஃகு வாள்களின் பாகங்களை உருக்கிய பின்னரே அதில் அடங்கியுள்ள கரிமத்தின் அளவை கண்டறிந்தார்கள் மேலை நாகரிகங்கள். சங்க இலக்கியங்களில் இரும்பை பற்றியும் இரும்பிலான ஆயுதங்களைப் பற்றியும் மட்டுமல்லாமல் இரும்பை உருக்கி ஆயுதங்கள் செய்த கொல்லர்களின் உலைகளைப் பற்றியும் குறிப்புகள் உள்ளன. சேரர்கள் பூழி நாட்டில் பல இடங்களில் போர் ஆயுதங்களை செய்திருந்தாலும் தலைநகர் வஞ்சியில் ஆயுதங்களை செய்வதற்கும் செப்பனிடுவதற்கும் பழுது பார்க்கவும் ஒரு ஊரை அமைத்திருந்தார்கள். போர் தளவாடங்கள், ஆயுதங்கள் மற்றும் கருவிகள் கொல்லர்களால் கையாளப்பட்டு அந்த ஊரை கொல்லமட்டி என்று அழைத்திருந்தார்கள் சேரர்கள். சங்க காலங்கள் தொட்டே பல ஆயிரம் வருடங்கள் பழமையான
அந்த ஊர் அழிந்து போயிருந்தாலும் அதன் பெயர் மட்டும் இன்றும் கொல்லமட்டி என்றே நிலைத்திருக்கிறது. கொல்லர்களின் உலைகளும் பட்டறைகளுமாய் சேரர்களின் போர் தளவாடங்களையும் கருவிகளையும் ஆயுதங்களையும் கையாண்ட பழமையான சங்க காலத்து ஊர் இன்று இவ்வாறாக மாறியுள்ளது. தலைநகர் வஞ்சியில் போர் ஆயுதங்களை பாதுகாப்பு அறைகளில் வைத்திருந்தார்கள் சேரர்கள். போர் முடிந்த பின்பு பழுதுபட்ட ஆயுதங்களை செப்பனிட்டு செம்மையாக்கி ஆயத்த நிலையில் இப்பாதுகாப்பு அறைகளில் வைத்திருந்தார்கள். அந்த இடத்தை களவரை கோணம் என்று அழைத்திருந்தார்கள் சேரர்கள். மேலும் அங்கு 5 தலை நாகத்தின் வடிவிலான ஐம்பூதங்களாகிய இயற்கையையும் சேரர்களின் குல தெய்வமும் போர் தெய்வமுமாகிய கொற்றவையையும் வழிபட ஒரு கோவிலும் அத்துடன் பலியிடும் பலிபீடமும் அமைத்திருந்தார்கள் சேரர்கள். போர்களுக்கு புறப்படுவதற்கு முன்பாக முரசுகள் முழங்க பாதுகாப்பு அறைகளில் இருந்து ஆயுதங்களை எடுத்து வந்து ஐம்பூதங்களுக்கும் கொற்றவைக்கும் முன் படைத்து வணங்கினார்கள் சேரர்கள். பின்னர் தெய்வங்களுக்கு கடாக்களை பலியிட்டு வீரர்களுக்கு பெருஞ்சோறு படைத்தார்கள் சேரர்கள். காலங்கள் பல கடந்து பல 1000 வருடங்கள் பழமையான அந்த ஊர் அழிந்து போயிருந்தாலும் அந்த ஊரின் பெயரும் கோவிலும் இன்றும் நிலைத்திருக்கிறது. தற்போது அந்த ஊர் களவரகோணம் என்று அழைக்கப்படுகிறது. ஆயுத பாதுகாப்பு அறைகளும் இயங்குபட எவர மூட்டியாங்கனம் ஒலிப்ப என்று இளங்கோவடிகள் குறிப்பிட்டது போல வீரர்களின் அரவமுமாய் திகழ்ந்த களவரை கோணம் இன்று இவ்வாறாக மாறியுள்ளது.